ஸோ கேர்ள்ஸ், இப்போ நம்ம டெக் ப்ளூமர்ஸ் இந்த லெசனினுடைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளாசரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து கிராப்பிள், GRA PPLE, கிராப்பிள். சரியா? கிராப்பிள் அப்படின்னா டு ஃபைட், சண்டையிடுதல், எஸ்பெஷலி இன் ஆர்டர் டு வின் சம்திங். ஸோ எதையாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கிராப்பிள். செகண்ட் ஒன் செரி, CERE, செரி, BRAL, பிரல், செரிப்ரல் பால்சி. செரிப்ரல் பால்சி அப்படின்னா பெர்மனெண்ட் டைட்டனிங் ஆஃப் த மசில்ஸ், அதாவது பிரெயினில் இருக்க மசில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிரெயினுடைய டேமேஜ்னால், பிரெயினில் ஏற்பட்ட ஒரு டேமேஜ்னால் நம்மளுடைய மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அசைவற்று அப்படியே இருக்கும். அதுதான் செரிப்ரல் பால்சி. இன்னொரு வார்த்தை வந்து பக்கவாதம்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்துலாம். பெர்மனன்ட் டைட்டனிங் ஆஃப் த மசில்ஸ். மசில்ஸ் அப்படின்னா சதைகள்லாம் எதாகும், டைட் ஆகிரும். எதனால்? காஸ்ட் பை டேமேஜ் டு த பிரெயின். காரணம் என்ன? பிரெயினுடைய டேமேஜ். நெக்ஸ்ட்டு டிராகன் டிக்டேட். டிராகன் டிக்டேட் என்பது a software which recognizes speech and converts it to text. டிராகன் டிக்டேட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணும்? ஸ்பீச் அப்படின்னா அந்த நீ சொல்கிற அந்த வார்த்தையை வந்து அது கண்டுபிடிச்சி அதை என்னவா மாற்றும்? டெக்ஸ்ட்டாக அதை டைப் பண்ணி அது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அசிஸ்டிவ், ASSI, ASSISTIVE, அசிஸ்டிவ். டெக்னாலஜிஸ்ட். ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா எ பர்சன் who assists with technological gadgets to overcome disability. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸ் அப்படின்னா, கேட்ஜெட்ஸ்னால் கருவி, அந்த கருவிகளை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவர், அவங்க தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் கெய்ஸ், GAZE, கெய்ஸ். கெய்ஸ் அப்படின்னா உற்று நோக்குதல். ஸ்டேர் அட் சம்திங் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நேரமாக உற்று நோக்கிறது தான் கெய்ஸ். நெக்ஸ்ட்டு லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். லிபர், LIBER, லிபர், அப்புறம் ஒரு TOR, டர், லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். A special device used to communicate with eye movements. உன்னுடைய கண்களின் அசைவினால் அந்த டிவைஸ் வந்து வேலை பார்க்கும். நெக்ஸ்ட்டு இன்க்ளூஷன். இன்க்ளூஷன் அப்படின்னா சேர்த்து கொள்ளப்படுதல், இணைக்கப்படுதல். தி ஆக்ட் ஆஃப் இன்க்ளூடிங் someone or something. நெக்ஸ்ட்டு கிளாய்ஸ்டர். திரும்ப சொல்கிறேன், CLOI, கிளாய், STER, கிளாய்ஸ்டர். கிளாய்ஸ்டர் அப்படிங்கிறது என்க்ளோஸ்டு பை, ஸோ இணைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் produced by or involving two or more parties working together. ஸோ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட குழுக்கள் இணைந்து செயல்படுவது, அதுதான் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம லெசனுக்குள்ளே இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? டெக்னாலஜியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில், we may find most of the human jobs being replaced by robots using artificial intelligence. ஸோ வருங்காலத்தில் மனிதர்களுடைய வேலைகள் இருக்குல்ல, ஜாப்ஸ் அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறது, அந்த வேலைகளை என்ன பண்ணும்? ரோபோட்ஸே செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரோபோட் செய்கிறதுக்கு அதுக்கு என்ன அறிவு வேணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு
ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி. இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ், 2011 சென்சஸின் படி 2.21% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் டிசேபிள்டு. சரியா? ஹூ இஸ் கிம்? கிம் அப்படிங்கிறவங்க யார்? கிம் இஸ் அன் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். He helps the differently abled students. ஸோ கிம் வந்து ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்டாக இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு. என்ன உதவி அப்படின்னா டு கெட் அடாப்டட் டு நியூ டெக்னாலஜி டு ஓவர் கம் தேர் டிஃபிகல்ட்டிஸ் இன் லேர்னிங். ஸோ அவங்களுக்கு இருக்கிற சவால்களை எப்படி டெக்னாலஜியை கொண்டு மேற்கொள்கிறது அப்படின்றத அவங்க சொல்லித்தராங்க. ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலீஷா? கிம் வந்து அலீஷாக்கு எப்படி உதவி செஞ்சாங்க? கிம் ஹெல்ப்ஸ் அலீஷா டு கெட் ட்ரெயின்டு டு டிராகன் டிக்டேட் டெக்னாலஜி. கிம் வந்து அலீஷாக்கு டிராகன் டிக்டேட் டெக்னாலஜி இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தட் she could be more independent and study on her own. அதனால் அலீஷாவால் சுயமாகவே அவங்களுக்கான வேலைகளை செய்ய முடியும், சுயமாகவே படிக்க முடியும் அப்படின்னு. why is technology important according to டேவிட்? டேவிட்டை பொறுத்த வரையில் டெக்னாலஜி ஏன் முக்கியம், தொழில்நுட்பம் எதனால முக்கியம்? டேவிட் சொல்கிறாரு, டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஏன்னா இட் எனேபிள்ஸ்னால் அவருக்கு வந்து உதவி செய்யுது, அது செய்கிறதுக்கு உதவி செய்யுது. என்ன செய்கிறதுக்கு உதவி செய்யுது? கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து பேசுகிறதுக்கு உதவி செய்யுது. அண்ட் பி இண்டிபெண்ட் ஸோ த்ரூ கிடையாது, THOUGH நடுவில் இருக்க ஆர் வராது. அண்ட் பி இண்டிபெண்ட் தோ ஹீ வாஸ் born with athetoid cerebral palsy. ஸோ அவருக்கு இருக்கிற வியாதி வந்து athetoid cerebral palsy. இந்த வியாதியினால் ஏற்பட்ட அந்த தாக்கத்தை வந்து குறைக்குது. நெக்ஸ்ட்டு, which instrument does David control with his eye movements? டேவிட் வந்து தன்னுடைய கண்களால் யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய பெயர் என்ன? பெயர் வந்து லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் டேவிட் கண்ட்ரோல்ஸ் வித் இஸ் ஐ மூமெண்ட்ஸ். ஸோ கண்களின் அசைவினால் இயக்கப்படுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். வாட் டிவைசஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர்? ஸோ டேவிட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் போகணும் அப்படின்னா அவருக்கு உபயோகப்படுற டிவைஸ் என்னது, கருவி என்னது? எலக்ட்ரிக் வீல் சேர் வித் ஹெட் ஸ்விட்சஸ். ஸோ அவர் யூஸ் பண்ணுற டிவைஸ் என்னது? எலக்ட்ரிக் வீல் சேர் with head switches controlled by AAC and technology helps David to move from place to place. So move from place to other. Next, புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ். First, answer the following questions in 2 or 3 sentences. First one, what are the benefits of the internet to the common man? ஸோ ஒரு சாதாரண மனிதனுக்கு இன்டர்நெட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இன்டர்நெட் ஆஃபர்ஸ் த பவர் டு கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் செக்யூரிட்டி ஃப்ரம் அ சிம்பிள் வாய்ஸ் கமாண்ட். ஸோ இன்டர்நெட் மூலமாக கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் முடியும், சரியா? செக்யூரிட்டியை எப்படின்னா ஒரு சிம்பிளாக உன்னுடைய சத்தத்தை வச்சே, உன்னுடைய குரலை வச்சே, சிம்பிள்
வாய்ஸ் அப்படின்னா குரல், குரல் மூலமாக கமாண்ட் பண்ணி அதை செய்ய முடியும். ரெண்டாவது இட் ரெடியூசஸ் அப்படின்னா குறைப்பது, ரெடியூசஸ். ஸோ இட் ரெடியூசஸ் மேனுவல் ஒர்க். மேனுவல், ஸோ நீ பார்த்தேன்னா MAN மேன் யாரை குறிக்குது? மனிதனை. ஸோ நமக்கு வேலை மிச்சம், அதான் சொல்ல வராங்க. மேனுவல் ஒர்க் வந்து குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, டு யூ திங்க் டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன்? ஹவ்? ஸோ டெக்னாலஜியோடைய வளர்ச்சியின் காரணமாக கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ், டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன். டெக்னாலஜி கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. கம்யூனிகேஷன் அப்படின்னா தகவல் தொடர்பு. நெக்ஸ்ட்டு, டிஸ்டன்ட் அப்படின்னா தூரமான கம்யூனிகேஷன் வித்தின் செகண்ட்ஸ். செகண்ட்ஸ்னால் மணி துளிகள், அதுக்குள்ளே ரொம்ப தூரமான இடத்துக்கு கூட நம்மளால் கம்யூனிகேட் பேச முடியுது. இஸ் மேட் பாசிபிள் பை டெக்னாலஜி. ஸோ அதை டெக்னாலஜி மூலமாக அதை வந்து நம்மளால் செய்ய முடியும். இட் ஹேஸ் பீன் அ பூன் அப்படின்னா ஒரு வரம். ஸோ டெக்னாலஜி வந்து நமக்கு ஒரு வரம். யாருக்கு அப்படின்னா ஃபார் த பீப்புள் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ மாற்றுத்திறனாளி மக்களுக்காக இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய ஒரு புரட்சியே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் டேவிட் ஆப்பரேட் கம்ப்யூட்டர்? ஆப்பரேட் அப்படின்னா இயக்குறது. ஸோ டேவிட் வந்து எப்படி அவருடைய கம்ப்யூட்டரை வந்து இயக்குறாரு? வித் த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ அவர் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒன்று வச்சுருந்தார்ல, லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், அதை வச்சு எப்படி இயக்குறாரு? இதில் டேவிட் ஆப்பரேட்ஸ்னால் இயக்குறது கம்ப்யூட்டர் வித் இஸ் ஐ மூமெண்ட்ஸ். ஐ கண்கள், MOVE மூவ் அப்படின்னா நகர்றது. அந்த ஐயினுடைய அசைவுனால மூமெண்ட்ஸை வச்சு யூஸிங் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். த ப்ளூடூத் அடாப்டர் ஹெல்ப்ஸ் ஹிம். இந்த ப்ளூடூத் அடாப்டர் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு? சென்ட் கமாண்ட்ஸ். அவர் பிசிக்கு அல்லது மேக்குக்கு என்ன பண்ணுறாரு? கமாண்ட் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு, which devices are controlled using active controller? active ACTIV controller. சரியா? இந்த active controller are used to control TV, Blu-ray and music players. active controllerக்கு வந்து எதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவி ஒன்று, செகண்ட் ப்ளூரே, தேர்ட் ஒன் மியூசிக் பிளேயர்ஸ். அடுத்து, who says these words? I want everyone to know the difference technology has made in my life. ஸோ இந்த டெக்னாலஜி என் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்களை வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை சொன்னது யார்? These words are said by Alicia. இந்த வார்த்தைகள் அலிஷா சொன்னது. Before getting acquainting with Dragon Dictate. ஸோ Dragon Dictate அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, she relied on someone to type her lesson into a computer. அவங்க வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும். ஏன்னா இன்னொருத்தவங்க அவங்க கூட உட்கார்ந்து அவங்க சொல்கிறத வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும். பட் நவ், ஆனால் இப்போது வித் டெக்னாலஜியின் உதவியோட she speaks to get print outs. அவங்க பேசுனா போதும், அதுவே டெக்ஸ்ட்டாக மாற்றிடும், அதுவே பிரிண்ட் அவுட்டு எடுத்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன், which software helps Alicia to overcome her difficulty in typing? அலிஷா வந்து அவங்களால சுயமாக டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் பேர் என்ன? நேம் பாரு, Dragon Dictate. சொல்லிட்டே எழுதணும் இதை. DRA, கன் வந்து GON, Dragon, DICTATE, Dictate is the software which helps Alicia. இந்த சாஃப்ட்வேர் தான் அலிஷாவுக்கு உதவுது. எதுக்கு? டு ஓவர்கம் ஹர் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங்.
இதுதான் அவங்களுக்கு டைப்பிங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, நேம் அ ஃபியூ இந்தியன் இன்னோவேஷன்ஸ் which are helpful to the disabled and make their day-to-day life easier. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற வண்ணமாக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள், அதுவும் இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டேப்லெட் காலம் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்வென்டர், யார் கண்டுபிடிச்சாங்க? இன்வென்ஷன். ஸோ இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிப்புகள். அடுத்து யூசேஜ், அதை உபயோகப்படுத்தும் முறை. ஃபர்ஸ்ட் இன்வென்டர் யார்? மிஸ்டர் கிறிஸ்பியன் லாரன்ஸ். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? லீச்சல் ஷூஸ் வித் ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத் கண்டுபிடிச்சிருக்காரு. இதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் டிசேபிள்டு, நடக்க முடியாதவங்களுக்காக, டு நேவிகேட் ஸ்ட்ரீட்ஸ், அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நம்ம எப்படி இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் நுபுரா கிர்லோஸ்கர், இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா பிளீ வாட்ச் கண்டுபிடிச்சிருக்காரு. எதுக்குன்னா ஃபார் ஹியரிங் இம்பேர்டு, காது கேளாதோருக்காக. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் அனில் பிரபாகர், இவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் பேர் ஐஜெஸ்ட். இந்த ஐஜெஸ்ட் என்ன பண்ணும்? ஃபார் ட்ராக்கிங் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னா அசைவுகளை அது உணர்ந்து என்ன பண்ணும்? அதுக்குரிய வார்த்தையை வந்து சொல்லும். இது வந்து யாருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா, பேச முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது உதவியாக இருந்துச்சு. இஸ் இட் பாசிபிள் டு கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் ஐ கேஸ்? ஸோ உன்னுடைய பார்வையின் மூலமாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை உன்னால் இயக்க முடியுமா? ஆமாம், எஸ், இட் இஸ் பாசிபிள். நான் இயக்க முடியும். டு கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் ஐ கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேலே அப்படியே இருக்கும். டு கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் ஐ கேஸ் அப்படியே இருக்கும். நீ எஸ் எஸ் போடணும். அப்புறம் இட் இஸ் பாசிபிள், இது வந்து இசட் இருக்குல்ல, இட் இஸ் பாசிபிள் மாற்றணும். நெக்ஸ்ட்டு, சஜஸ்ட் வேஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் சொசைட்டி இன்க்ளூசிவ். ஸோ நம்மளுடைய சொசைட்டியை வந்து ஒன்றாக இணைக்கிறதுக்கு வழிகளை வந்து கேட்டிருக்காங்க. We can make our society inclusive by providing technology for the disabled people to overcome their barriers. ஸோ அதை நம்ம எப்படி செய்யலான்னா, இந்த மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெக்னாலஜி மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்படுற அந்த தடைகளை வந்து ஜெயிச்சு அவங்க மேலே வர்றதுக்கு நம்ம டெக்னாலஜியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். How would you help the people with disabilities in your neighborhood? ஸோ வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ எப்படி உதவி செய்வ? I would treat them as equals. அவங்கள எனக்கு சமமாக தான் நான் வந்து பாவிப்பேன். I would educate them about the modern technologies to overcome their disabilities. ஸோ அவங்களுக்கு டெக்னாலஜி மூலமாக அவங்க எப்படி இன்னும் முன்னேறுறது அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க.